ஹாய் டியர் செல்லுக்குட்டீஸ், பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா மை சீக்ரெட் ஹஸ்பண்டோடைய பார்ட் 3 தான்டா. இது பார்ட் 3யா ஃபைனல் பார்ட்டான்னு தெரியலடா. பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டு கூட ஃபைனலாக இருக்கலாம், இல்லை இது ஃபைனல் பார்ட்டாக இருக்கலாம். பார்க்கலாம்டா. போன பாட்டு நம்ம எதோடு முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஒயின் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தது இதெல்லாம் தெரிய வந்திருக்கும் ஒயினோடைய ஃபேமிலிக்கு. அவங்க அம்மா வந்துட்டு ஏண்டி நீ இப்படி பண்ண எங்கள்கிட்ட சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரி போயிருக்கும். சரி குந்தா அப்படின்னு அவங்க குழந்தைய வாங்கிட்டு அவங்க பேரனை வாங்கிட்டு அவங்க போயிருந்துருப்பாங்க. அவங்க எப்படி இது குழந்தை பெற்றாங்க அப்படின்ட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது என்னுடைய அப்பா வந்து, போங்கம்மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்து நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் 3 பேர் கிளம்புங்க, அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஒயின் வந்து நம்ம 3 தங்கச்சிகளையும் கிளப்பி ரூமில் மேலே உட்காந்துருக்காங்க. இப்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வருது. அப்போ 3 பேரும் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஒயின் பார்க்குறாங்க, அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு, அடியே அமைதியாக இருங்கடி, இந்த வெக்கமெல்லாம் படாதீங்கடி, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குடி, போடி உனக்கு நடந்தால் தெரியும். அது சரி ஆமாடி, எங்கிட்ட பார்த்தீங்களா அவங்கள? நாங்களா காலேஜ்லையா? எங்களுடைய சீனியர்ஸ் அவங்க 3 பேரும். ஓ சரி. ஆமாம், அதை எப்போ வீட்டில் எப்படி தைரியமாக நீங்கள் சொன்னீங்க? இதில் என்ன பயம் இருக்குது சொல்கிறதுக்கு? நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு போகிறோம். நாங்கள் 3 பேர் அப்படியே ஸ்டிஃபாக நின்றோம். அதுக்கப்புறம் அடிக்க சரி ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்க வீட்லேயே அதே தான். அவங்க வீட்லேயும் லவ்க்கெலாம் அகெயின்ஸ்ட் கிடையாது, அவாய்டும் பண்ண மாட்டாங்களாம். பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு பேசிட்டு தான் எங்கள்கிட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓ நல்ல பசங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்த மாதிரி ஒரு கேம் கம்பெனி, அந்த கம்பெனி வச்சுருக்காங்க. நம்ம ஒயின் மோஸ்ட் பார்க்குறாங்க, இந்த கேம் கம்பெனி எங்கேயோ வச்சு பார்த்து கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு லைட்டாக டவுட் வருது. இல்லையே, இது ஏதோ சரியில்லையே, எங்கிட்ட போய் முடிகிற மாதிரி இருக்கே, அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இப்படியே உள்ள அவங்க மனசை சொல்கிற மாதிரி இருக்குது. சரி அதுக்கப்புறம் கண்டுக்கலை. சரி கேம் கம்பெனி இவங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்களா? நிறைய பேர் வச்சுருக்காங்க, கொரியாவில், இந்தியாவில். சரி அந்த ஒரு கம்பெனியாக இருக்குன்னு அவங்களுக்கு பெருசாக எதுவும் கண்டுக்கலை. இப்போ நம்ம ஒயினுடைய அம்மா தான் வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஒயின் தான் போய் கதவை திறக்கிறாங்க. என்னம்மா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவாங்களே. அரை மணி நேரம்ன்ற? இல்லை 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வந்துடுவாங்களாம். ரீச் ஆகிட்டாங்களாம் ஏரியாவுக்குள்ளே, கண்டுபிடிச்சி வரேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குமா அப்பா போய் கூட்டிகிட்டு வர சொல்ல வேண்டியதானே? அப்படி தானே நினச்சேன். ஆனால் அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலையாக வெளியே அனுப்பியிருக்கேன், அவரும் இந்த வந்துட்டுருக்கேன்னு சொன்னாப்புல. ஏம்மா நானாக போய் கூப்பிட்டு வரவா? இல்லை நீ தம்பியை பாரு, எனக்கு கீழே ஒர்க் இருக்கு, என்னால் இப்போ தம்பியை பார்க்க முடியாது. அவளுக்கு 3 பேர் பொண்ணுங்களா, ஸோ அவள்கிட்டே கொடுக்க முடியாது. சரி ஓகே மேம். சரிடி, நீ என்ன பையனுக்கு ஊட்டிட்டியா இல்லையா? அவன் என்னம்மா சாப்பிடுவான்? சும்மா இட்லியை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், அதான் சாப்பிடுவான். அப்புறம் நான் என்னுடைய ஃபீட் பண்ணுவேன், அவ்வளோதான் பண்ணுவேன். என்னமாடி நீ ஃபீட் பண்ணுற? ஆமாம் மேம், இன்னும் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் மறக்கடிக்க முடியல என்னாலையும். அவனும் அதை மறக்க மாட்டான். சரிடி பார்த்து, வயசு 1.5 ஆயிடுச்சு, பார்த்து கொடு. சரி மேம். ஆமாம் 3 வயசு வரையும் கொடுப்பாங்களாமே? ஆமாடி கொடுப்பாங்க, ஆனால் நீ டயர்டாயிருவியடி. ஓ அப்படியா? சரிடி நீ பார்த்துக்க, எனக்கு இல்லை ஒர்க் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன், நீ தங்கச்சியில் கூப்பிட்டு வா என்ன? சரிம்மா அப்படின்னு அவங்க ஒயினுடைய அம்மாவும் கீழே போயிட்டாங்க. நம்ம ஒயின் வந்து கதவை பூட்டிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன வைக்கப்படுறாங்களே, ஐயோ கருமோண்டா, என்னால் முடியலப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒயினுக்கு. இப்போ என்னடியாச்சு உனக்கு? நாங்கள் வைக்கப்பட்டா உனக்கு என்ன? அது என்னால் பார்க்க முடியல. பாவடி என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான், பார்த்து அவனை பயமுடுத்திடாதீங்க 3 பேரும். நாங்களும் பையனை பயமுடுத்த மாட்டோம். இருட்டி, எங்களுக்கு பொண்ணு பார்த்து முடியட்டும், அதுக்கப்புறம் குழந்தைய நாங்கள் உசுப்பி விட்றோமா இல்லையான்னு பாரு. இங்கே பாரு, எந்த பிரச்சனையால பேசி தீர்த்துக்கலாம், அவன் மேலே கையை வைக்காதீங்க. இல்லை அவ்வளோதான். என்ன இந்த வேலையை பார்க்க விட மாட்டான். ஆமாம், உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது? நான் நிம்மதியாக தூங்க முடியாதுடி. அப்போ யார் பார்த்துக்கிட்டான்? அங்கேயா? அப்படியே தான் ஓடுவான். நான் வீட்டில் இருந்தே தான் பார்த்துப்பேன். ஏன்னா அங்கே தான் என் ஃப்ரெண்டு ரேணு இருக்காளே, அவள் குழந்தைகளையும் பார்த்துட்டு என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. நான் ஆஃபீஸ் போவேன். இல்லை
நான் வந்து என் குழந்தைங்கள பார்த்தா அவள் ஆஃபீஸ் போவா. இப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். அம்மா ரேணுக்கா வரலையா? அவளா அவங்க மேரேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டா. இப்போ வச்சு குழந்தைய வச்சுட்டு என்னால் அலைய முடியாதுடி அப்படின்னு சொன்னா என்கிட்ட. ஓ சரி 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 சரிடி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா அப்படின்னு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க இந்த காலெலாம் கழுவிட்டு வெளியே வராங்க. அப்போது கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. மறுபடியும் யாரா அப்படின்னு போய் திறக்குறாங்க. என்னம்மா? வந்துட்டாங்கடி, நீ உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வா. சரிம்மா. தம்பியை தூக்கிட்டு வந்துடு, அழுக விட்டு இங்கே தனியாக விடாத, அழுதுருவான். சரிம்மா. சரி நீங்கள் போங்க, நான் தம்பி பொண்ணுங்களை கூப்பிட்டு வரேன், தங்கச்சிங்களை. சரிடி, நீ கீழே போ. நீங்கள் கீழே போய் காஃபி மட்டும் போட்டு வைங்க. நான் போட்டு வச்சிட்டேன்டி. சரி நீ ஊற்றி வைங்க. சரி நான் போய் பண்ணுறேன், நீ கூட்டிகிட்டு வந்துடு. சரிம்மா. வாங்கடி அப்படின்னு நம்ம ஒயன் வந்து 3 தங்கச்சிகளையும் அவங்க பாப்பா தம்பியையும் தூக்கிட்டு கீழே இறங்க போகிறாங்க. இறங்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம 3 பொண்ணுங்களுக்கு பின்னாடி தான் நம்ம ஒயன் வருவாங்க. ஸோ ஒயன் வந்து இன்னும் யாரையும் பார்க்கல. தம்பி கீழே விழுந்துடாமல் அவங்க ஸ்டெப்ஸில் பார்த்து இறங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களையும் கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க 3 பொண்ணுங்க போய் நின்றுச்சு. அந்த குழந்தைய வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு வந்து அந்த சோஃபா, அந்த சிங்கிள் சோஃபா மாதிரி இருக்காங்க, வந்து உட்காந்துட்டாங்க. அந்த பொண்ணுங்களும் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துருச்சுக்க. அந்த ஷானும் ரீட்டு ஹனா 3 பொண்ணுங்களும் வந்து உட்காந்துருச்சுக்க. அப்போ நம்ம ஒயன் அம்மா தான், என்னடி உட்காந்துருக்கு, எந்திரிச்சு நெல்லுடி அப்படின்னு ஒயன் பார்க்குறான். இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க எவ்வளோ காலம் ஆனாலும். அந்த டயத்தில் ஒயன் எந்திரிச்சு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, எங்கம்மா அப்பாவை வந்துடுவாருன்னு சொன்னார, இன்னும் வரல அவரு. இல்லடி, நானும் அப்படி தான் நினச்சேன். என்ன எதுக்காக அனுப்பியிருக்க? இடி சாப்பாடெல்லாம் போகணும்லடி, நம்ம இலையில தானடி போடுவோம். அந்த கல்ச்சர் தான் இருக்கும் நம்மக்கிட்ட. ஆமாம், கொரியாவுக்கு போனதுலேருந்து நம்ம கல்ச்சரே மறந்துடு. சரிம்மா, குட்டாதம்மா. சரி நீ உங்கள் அக்காப்பாவுக்கு கால் பண்ணேன் கொஞ்சம். சரி இரு, வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஒயன் வந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்பா, எங்கப்பா இருக்க? அந்த வந்துட்டேன் வந்துட்டாங்களாடா. அவங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சுப்பா, நீ வேகமாக வாப்பா. இப்போ தான் உனக்கு இலை வாங்கணும் எல்லாம் வாங்கணுண்டுவீங்களா? எங்கள் நேற்றே வாங்கி வைக்க மாட்டீங்களே, காலையில் என்கிட்ட வந்து அரட்டினிட்டு அப்போ போய் வாங்கிக்க கூடாதா? என்ன மரத்தில் தானே நீங்கள் இது பண்ண போகிறீங்க இந்த ஏரியா பக்கத்தில்? அதுதான்மா, இங்கே ஏரியா பக்கத்தில் எல்லா இலை சீசன் முடிஞ்சு போல, இலைக்கு சீசன் வேறு இருக்காப்பா. ஆமாம்மா, அது இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, நீ வேகமாக வாப்பா, அவங்க வந்துட்டாங்கப்பா. சரிம்மா அப்படின்னு ஒயனுடைய அப்பாவும் கால் கட் பண்ணிட்டாங்க. ஒயன் வந்து அவங்க அம்மா கிட்டம்மா வந்துடுவாராம்மா, இலையை எடுத்துட்டாராம், வந்துட்டுருக்காராம். இண்டி உங்கள் அப்பாவை நடந்து போகாதுன்னு சொன்னால் அவர் கேட்குறாரா? நடந்து போயிருக்காரா? அது சரி, அப்போ வரதுக்கு அவர் என்ன 10 நிமிஷம் ஆகும்? ஏன்னா இங்கேருந்து 2 ஏரியா தள்ளி போகணும்ல. சரிம்மா நீ என்ன ரெடி பண்ணிட்டியா? அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க. காஃபி எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? நீ போய் உங்கள் தங்கச்சிகளை மட்டும் அனுப்பி விட்றீ போயிட்டு. சரிம்மா அப்படின்னு நம்ம ஒயனும் கிளம்பிட்டாங்க. ஒயன் போயிட்டு 3 பேரும் அம்மா கூப்பிட்றாங்க, போங்கடி. சரிக்கா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கே இருந்து அப்போது அந்த டயத்தில் வந்து ஒரு 4 பர்சன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நம்ம ஒயன் வந்து சரியாக கண்டுக்கல. அவங்க பேபி கையில் வச்சுட்டே தான், சரி ஓகே அழுகாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து திடீர்னு கூட்டத்தை பார்த்தோன்னு பயம் வந்துடுச்சு போல். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஒயன் வந்து நம்ம அந்த ஜின்னாவை சரி ஓகேன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கண்டுக்காமல் அப்போ வந்து ஒரு 4 பேர் உள்ளே வந்திருப்பாங்கல்ல. அப்போது அந்த டைமில் வந்து நம்ம அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, அம்மா விமின் குக்குடைய அம்மா, அவங்க வந்துட்டு ஜின் ஆரம் சுகா ஜேகு வாங்கடா, எப்படா வந்தீங்க? நம்ம ஒயனுக்கு வந்து இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஜின்னு ஆரம் சுகா ஜேகு, என்னடா எங்கேயோ நம்மளுக்கு பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு டக்குன்னு நின்று பார்த்தா நம்ம ஜின்னை பார்த்தோமே நம்ம ஒயனுக்கு ஷாக்கு, கீழே அப்படியே டக்குன்னு குளிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அதை வந்து நம்ம சுகா ஜேகு பார்த்துட்டாங்க. மச்சான் ஜின்னு, என்னங்கடா, அங்கே பாருடா, அங்கே பாருடா, டக்குன்னு அந்த பொண்ணை. ஏன்டா நீ வீட்டுக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பொண்டாடி இருக்குடா, அதை பாருங்கடா ஃபர்ஸ்ட். அடைச்சி நீ முதல்ல அங்கே பாருடா. எங்கடா பார்க்குறேன்னு நம்ம ஜின்னு திரும்பி பார்க்குறாரா. நம்ம ஒயன் வந்து இப்படி சைடாக திரும்பி நிற்பாங்களா, ஜின்னை பார்த்ததுக்கப்புறம் அவங்க இப்படி திரும்பி நிற்பாங்களா. இந்த சைடு ஃபேஸை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. ஜின்னு வந்து சுகாவே ஜேகோப்பையும் பார்த்துட்டு நல்லா பாருடா.
ஏய் எனக்கு மூஞ்சி தெரியலடா, சைடு ஃபேஸ் தான்டா தெரியுது. அப்போ நம்ம வயன் நிமிர்ந்து பார்க்குறாங்களா ஜின்னை. நம்ம ஜின்னுக்கு சரி ஷாக்கு. ஜின், என்ன இந்த பொண்ணு இங்கே நிற்கிது அப்படியே நம்ம வயன் அப்படியே விட்டு குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த டயத்தில் நம்ம வயனுடைய அம்மா வந்து வயன் இங்கே வாடின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த வரேம்மா அப்படின்னு நம்ம வயன் வந்து குடுக்குன்னு உள்ள ஓடிட்டாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாரு, என்னடா இந்த பிள்ளை இங்கே இருக்கு, டீ எனக்கு இது புரியடா, டீ எனக்கு தெரிஞ்சு உன் தம்பிகளுக்கு பார்த்த பொண்ணு இருக்காங்களா, லவ் பண்ண பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களுடைய அக்காவாக இருக்குமோ? டே ஆமாடா, இப்போ தாண்டா எனக்கு எல்லாம் புரியுது. அவங்க வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கடா, அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு அக்கா இருக்குது, அக்கா இருக்குது, அக்கா இருக்குன்னு. அப்போ அந்த அக்காவே ஒயனாடா. டே இப்போ என்னடா பண்ண போகிறோம் நம்ம? தெரியலடா மச்சான். நம்ம ஆரம்பு எதுவுமே பேசலை, அவருக்கு பேய் அடித்த மாதிரியே இருக்குது ஆரம்புக்கு. அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாருன்னு நின்றுட்டாப்புல, அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டாப்புல. நம்ம சுகாஜிக்கும் ஜின்னெல்லாம் பார்க்குறாங்க. டேய் என்னடா நீ பண்ணிக்கிட்ட, பதில் சொல்கிறா மச்சான். இன்னைக்கு நடக்க போகிற கான்சிக்வன்ஸை மட்டும் வெளியே மட்டும் பாருடா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, அதுக்காண்டி தான்டா ஐ எம் வெயிட்டிங் அந்த மாதிரி உட்காந்துருக்கேன்டா. டேய் என் வாழ்க்கை உனக்கு விஜய் கத்தி படத்தில் வர வெயிட்டிங் மாதிரியாடா தெரியுது? அது இல்லைடா, இப்போ இந்த பொண்ணு அந்த வீட்டில் பார்த்துருக்கோமே, நீ சொன்ன மாதிரியே இந்த பிள்ளைங்களுடைய அக்காவாக தான்டா இருக்கும். ஆமாடா, ஏன்னா ஒயன் வந்து அவங்க அந்த ஆண்டி அம்மான்னு கத்திட்டு போனாங்கல்ல, கத்திட்டு போச்சுல அந்த பொண்ணு, இப்பயே புரிஞ்சிச்சுல எனக்கு. சரிடா விடு, நடக்க போகிறத மட்டும் பார்ப்போம் நம்ம. இது சரி, நீ என்னப்பா உனக்கு குழந்தை இருக்கு, நீ தப்ப சொல்லிட்டு அடி வாங்குறது நானும் தான்டா இருப்பேன். எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அம்மா என்னை விளக்கு மாற்றி வச்சு அடிக்கும்டா, எங்கள் அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த டயத்தில் நம்ம ஒயனுடைய வீட்டு வாசலில் நின்று ஒருத்தனை மாதிரி ஒயனுன்னு கூப்பிட்றாங்க. இப்போ யாராவது நம்ம ஒயனுக்கு தலையே சுற்றி போச்சு. டேய் நீ ஏன்டா இப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்கிற மாதிரி ஒயன். யார் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா தான். மாடி வாமா, இது கொஞ்சம் வந்து பிடிமா. இந்த வரேன்ப்பா அப்படின்னு அவங்க பையனை வந்து நம்ம ஹனா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. புரி அப்படின்னு நம்ம ஜின்னு ஆரம் சுகா ஜியோகப்பை தாண்டி போகிறாங்களே, நம்ம ஜின்னு அப்படியே பார்க்குறாரு சைட் ஐஸில். நம்ம விமின் குக் 3 பேர் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க 4 பேர் அங்கேயே நின்று. ஏன்னா விமின் குக் 3 பேர் வந்தோடனே அந்த சோஃபா, அந்த அதாவது 3 பேர் உட்கார சோஃபா இருக்கும்ல, ஒரு சோஃபாவில் 3 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சோஃபா, அந்த அளவுக்கு ஒரு சோஃபா இருக்காங்க, உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து நம்ம விமின் குக் 3 பேர் பார்க்குறாங்க. அவங்க வந்து குசுன்னு பேசுனது எல்லாத்தையுமே அப்போ வந்து நோட் பண்ணியிருப்பாங்களா. நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜங்குவுக்கு பார்த்தேன், சரி இல்லை மச்சான், ஏதோ இவன் என்னடனா அங்கே இருக்கிற அந்த நம்ம 3 பேருடைய ஆளுங்களுடைய அக்காவை பார்த்துட்டு ஏதோ பேசுனாங்க, ஏதோ பேசுனாங்க. ஆனால் கை காமிச்சு தாண்டா பேசுனாங்க, அங்கே பார்த்து பேசுனாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா, எனக்கு எதுவும் புரியலடா. சரிடா, நம்ம ஆளுங்கள்லாம் எப்போ வர பார்க்க விடுவாங்க? ஏன்டா முன்னாடி தாண்டா 3 பேர் ஆள் உட்காந்துருக்காங்க, நம்ம தான் உட்காந்து சைட் அடிச்சுட்டோமே இருக்கமே. ஆமாம். டேய் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குடா. ஏன்டா என்னாச்சு? இல்லை அந்த குழந்தையோட ஃபேஸ் கட்டை நீ பார்த்தியா? ஏன்டா அந்த ஃபேஸ் கட்டுக்கு என்ன? இல்லைடா, லைட்டாக நம்ம அண்ணா மூஞ்சி வந்த மாதிரி இல்லை அந்த குழந்தைக்கு. நீ என்னடா சொல்கிற, என்னென்னமோ சொல்கிற. ஆமாடா, நீங்கள் பாரு, டக்குன்னு அந்த குழந்தைய பாரு. இப்போ தான் அந்த குழந்தைய பார்த்தேன், எனக்கே சரியான ஷாக்காக இருந்துச்சு. அப்படியா அப்படின்னு நம்ம சங்குக்கும் தயங்கும் அப்படியே விட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்களா. அந்த குழந்தை அழகாக சிரிக்குது, அந்த 3 பேரையும் பார்த்து அப்படியே அழகாக சிரிக்குதுடா. சிரிக்கும் போது நம்ம ஜின்னு சிரிக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆமாடா, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குடா. இருடா, எனக்கு எதுவும் புரியல, ஆனால் ஏதோ எங்கிட்டோ போயிட்டு ஏதோ கிளிக் ஆகிற மாதிரி இருக்கு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடு, இப்போ நமக்கு தான் பொண்ணு பார்க்க வந்துட்டோம் சரியா, நம்ம அந்த பொண்ணை மட்டும் பார்ப்போம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா எங்கிட்டோ போயிட்டு ஏதோ ஜிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க 4 பேர் பேசுறது, இவங்க இந்த குழந்தை ஜின்னு மாதிரி சிரிக்கிறது, எனக்கு எதுவும் எங்கோ போய் முடிய போகுதுன்ற மாதிரி தெரியுது.
அப்போ ஒயின் வந்து அவங்க அப்பா கொடுக்குற அந்த இலைக்கட்டு இருக்குல்ல, அந்த ஒரு 4 இலை இருக்கும்ல, அந்த இலையை தூக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடிட்டாங்க. அம்மா இதை புடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அப்பா ஒரு பேக்கை வாங்கிட்டு, ஒரு பேக் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துருப்பார் போல, அதை வாங்கிட்டு அவர் ஏய் இந்தாடி ராஜி அப்படின்னு கொண்டு போயிட்டார். அவங்க அம்மா பேர் வந்து ராஜிடா. அவர் டேய் ராஜி இந்தாடி புடிடி அப்படின்னு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் எங்கிட்ட தான் கொடுப்பீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வைங்க, எடுத்து வைங்க. அவங்க வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பாங்கடா. அந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும்ல வந்தவங்களுக்கு, காஃபி டீ அந்த மிக்சர்லாம் கொடுப்பாங்கல்ல, அதோட சேர்த்து ஸ்வீட்டும் கொடுப்பாங்கல்ல, இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்வீட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்ருக்காங்க அவங்க அப்பா. ஒயின் வந்துட்டு இங்கிட்டு காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, வாடி இந்த காஃபி எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுமா. ஏம்மா தங்கச்சிக்கு கொடுக்கலையா? இல்லடி ஒரு பொண்ணுனா பரவாயில்லடி, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், இங்கே 3 பேர் இருக்காளுங்க, சரி நீயே போய் கொடுத்துரு சரிம்மா அப்படின்னு. நம்ம வயன் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கும்ல, இந்த பக்கம் கைப்பிடி பிடிச்சி அந்த தட்டில் வந்து அந்த கப்பந்தத்தை வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க விமின் குக்கு தங்கச்சிக்கு, அங்கே பின்னாடி இருக்கிற ஆரமுடைய ஒய்ஃபு, சுகாவுடைய ஒய்ஃபு, ஜேஹப்புடைய ஒய்ஃபு, ஆரம் ஒய்ஃபு, சுகா ஒய்ஃபு, ரேணுலாம் நம்ம எனக்கு தான் ரேணுவை தெரியும்ல, அதனால அவங்க வந்து சரி இது பண்ணலை. நம்ம சுகா அந்த ஜேஹப்புடைய ஒய்ஃபை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க எப்படி சாதாரணமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஆரம் சுகா ஜேஹப்புக்கு கொடுத்துட்டு இப்போ ஜின்னுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு நம்ம ஜின்னையும் விட்டு பார்த்துட்டு திரு முழிச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஜின்னுக்குலாம் அது சரி கன்ஃபார்மே ஆயிடுச்சு போல், என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜின்னெல்லாம் மனசுக்குள்ளேயே நினச்சி நின்றுட்டாப்புல. நம்ம வயன் வந்து அந்த குழந்தையவே விட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போதுலாம் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நெஞ்சம்லாம் அப்படியே அடைக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க வயிற்றுல இருந்து பிறந்த குழந்தையாச்சே, அப்போ அப்படி தானே இருக்கும். சரி அப்படின்ட்டு அவங்க போயிட்டு அந்த தட்டு மாதிரி இருக்குன்னா அந்த தட்டை வச்சுட்டு இங்கிட்டு வராங்க. அப்போ அவங்க அப்பா வந்து நம்ம அங்கே இருக்கிற ஒருத்தவங்கள பார்த்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம வயன் பார்க்குறாங்க, இவங்க யாரை தங்கச்சின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வெமின் குக்காண்டு ஜின்னோடைய அம்மா தான். நம்ம வயனுக்கெல்லாம் யாரடா அம்மாச்சி தங்கச்சின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம விமின் குக்கோட அம்மா தான் எந்திரிக்கிறாங்க. நம்ம விமின் குக்கு 3 பேர் ஜின்னுக்கெல்லாம் ஷரிஷாக்கு என்னடா இது அண்ணனா இது புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மாக்கு ஒரு சமயம் புரியல, சில சம்டைம்ஸ்ன்ற பாருங்க, ஒரு கட்டத்தில் அவங்களுக்குமே புரியல, என்னடா இதுக்கான என்னங்க ஆச்சு உங்களுக்கு, யாருங்க தங்கச்சி? என் தங்கச்சி மலருடி. ஓ அவங்க இந்த மலர் இவங்க தானா? ஆமாடா இவங்க, அதாவது நம்ம விமின் குக் வந்து ஜின்னோடைய அம்மா வந்து உங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி, அதாவது நீங்கள் 2 பேர் ரிலேட்டிவ்ஸ். ஜின்னு வந்து உங்களுக்கு வந்து மாமா வேணும், மாமா அத்தை பையன் அந்த மாதிரி வேணும். நம்ம வயன்லாம் பார்க்குறாங்க, வயனுடைய அம்மாவும் பார்க்குறாங்க. நம்ம வயன் வந்து கிட்டக்க அவங்க அம்மா கிட்ட போய் குதிச்சு போய் என்னம்மா நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன்டி, என்னம்மா சொல்லியிருக்கேன்ட்டு நீ நிறைய சொல்லியிருக்கேன், எதை சொல்கிற? இதன்டி உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஒருத்தவங்க சின்ன வயசில் ஓடி போயிட்டாங்க, வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அப்படி கொரியா பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் அவங்க இவங்க தான்டி. ஏன் நீ நம்ம வீட்டு ஃபோட்டோ வாலில் இருக்க அந்த ஃபோட்டோவை நீ பார்த்ததில்ல? இந்த ஃபோட்டோ அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. ஓஹோ அவங்க இவங்க தானா? சரி நான் எங்கம்மா ஊருக்கு வந்திருக்கேன், நான் வந்து இதை பார்க்குறதுக்கு, அது என்ன உண்மை இல்லை, நீயே ஒத்துக்கிட்டா சரி அம்மா. சரி இப்போ பாச போராட்டமாக போகுது, அந்த பாச போராட்டத்தில் என்னால் பார்க்க முடியாமல் நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு மாடிக்கு போவா, உனக்கு வெளுத்து இப்படி உட்கார அமைதியா அப்படின்னு நம்ம வயனுடைய அம்மாவும் வயனை அட்டிட்டு நிற்கிறாங்க. வயன் ஐயோ என்னடா இது பாச போராட்டம், நம்ம வயனுடைய அப்பா நம்ம ஜின்னுடைய அம்மாலாம் கட்டி பிடிச்சிட்டு தங்கச்சி அண்ணி அப்படின்ற ஒரு பாச போராட்டமே அங்கே நடக்குது. நம்ம ஜின் சுகா ஜேகோப்ற சிரிப்பு வந்துருச்சு. நம்ம ஜின்னுட்டே அமைதியாக இருங்கடா, ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுக்கிட்ட இருக்குது. ஜின்னுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்போ நம்ம விமின் குக்கு 3 பேரும் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், இப்போது இங்கே என்ன நடக்குது, இவங்களுடைய அதாவது எங்கள் ஆளுங்களுடைய அப்பா நீங்கள், இவங்க எங்கள் அம்மா, எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு சொல்லிட்டு சபையில் உட்காடுறீங்களா? டேய் நான் சொல்ல மறந்துட்டேடா, என்னுடைய அண்ணாடா இவங்க.
ஆ அண்ணாவா? ஆமாடா, என் அண்ணா தான்டா, என் அண்ணா. சரிம்மா, அண்ணாண்ணா கூட பிறந்த அண்ணாடா. நான் சின்ன வயசுல 2 பேரும் ஒன்றா தானே வளர்ந்தோம். ஒன்றா வளர்ந்தீங்கன்னா ஏன்டா அப்படி கூட கூட பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்படி தானே இவங்க கூட கூட பேசுவாங்க. அதுக்கு என் பெரியவன் ஜின்னு பரவாயில்ல. ஓ, இவர் தான் பெரியவராம்மா? ஆமாண்ணா, இவர் தான் ஜின்னு பெரியவர். இவங்க 3 பேரும், அதாவது இதானே கடைக்குட்டி லாஸ்ட்டு ஜங்குக்கு. இது ஜிம்மின்னு, இது தயாங்கு. வாங்க மாப்பிள்ள. ஆமாங்க அங்கிள். நம்ம ஜின்னை பார்த்துட்டு நம்ம ஒயனுடைய அப்பா. வாங்க மாப்பிள்ள. இது யார் குழந்தை மாப்பிள்ள? என் குழந்தை. ஏன் உங்கள் ஒய்ஃப் வரலையா? இன்னும் ஒய்ஃப் வரலையா உங்கள் ஒய்ஃபு? அது இல்லைண்ணா, அந்த பொண்ணு எங்கேயோ ஊரில் வேலை பார்க்குதாம்மா. ஸோ அதனால் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு போல் அந்த பொண்ணு. அதனால தான் இந்த சாரும் பேசாமல் வந்துட்டாப்புல. ஆமாண்ணா, உங்கள் பொண்ணுங்க? ஆமாம்மா, இந்த 3 பொண்ணுங்க, நீங்கள் பார்க்க வந்த 3 பொண்ணுங்களே இது தான். அது என்னுடைய மூத்த பொண்ணு ஒயன். வாம்மா. ஆமாம் ஆண்டி. நம்ம ஒயனுக்குலாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு 3 பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்காங்கண்ணா. ஆம்மா, இங்கே இதுதாம்மா என் ஒய்ஃபு. நேம் ராஜி. வணக்கம் அண்ணி. வணக்கம். நீங்கள் இந்த ஊர் தானா? நாங்களும் இந்த ஊரில் தான் இருந்தோம். இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துக்கலையேண்ணா. இல்லைம்மா, நீ கொரிய பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னான். ஆமாண்ணா, அவர் எனக்காக இங்கே வந்துட்டார். இங்கே வந்து தான் பிஸ்னஸ் பார்க்குறப்ப இதுதான் என் ஹஸ்பண்டு. வாங்க மாப்பிள்ள. பேர் என்னம்மா? பேர் ஹான்னா. வணக்கம் மாப்பிள்ள. நம்ம விமன் குக்கோடைய அப்பாவுக்கு தமிழ் தெரியும்டா. ஏன்னா அவர் அவங்க அம்மாக்காக, அதாவது அவங்க ஒய்ஃபுக்காக தமிழில் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தமிழ் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம விமன் குக் ஜின்னோடைய அம்மா இந்தியா, அவங்க அப்பா கொரியா. ஓகேங்களா? நம்ம ஒயனுடைய அம்மா இது இந்தியா தான். அப்பாவும் இந்தியா தான். 2 பேருமே அதாவது படிக்கிற வயசில் லவ் பண்ணியிருப்பாங்க. ஒயனுடைய அம்மா அப்பா 2 பேருமே படிக்கிற வயசில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அவங்க வீட்டில் லவ்வில் அகைன்ஸ்ட் அவாய்ட் பண்ண மாட்டாங்க லவ் மேரேஜை. சரிம்மா, நம்ம தட்டை மாற்றிக்கலாமா? தட்டை மாற்றிட்டு இப்போயே என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம். 1 மந்த் கழித்து மேரேஜ் வச்சுக்கலாம். சரிண்ணே, நம்ம தட்டை மட்டும் மாற்றிக்கலாம் இப்போது. இல்லைம்மா, என்கேஜ்மெண்ட்டு இங்கேயே முடிச்சிடலாம். தட்டு பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட்டு இங்கேயே ரிங்கு போட்டு விட்டுறலாம். சரிண்ணே. ஆனால் ரிங்கு நான் வாங்கியிருக்கேன். ஆமாம்மா, உன் பசங்களுக்கும் தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு அளவெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு கெஸ்ட்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். சரிண்ணே அப்படின்னு அந்த என்கேஜ்மெண்ட்டெல்லாம் நல்லபடியாக முடியுது. இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க்கெலாம் மாற்றுவாங்களே, அந்த மாதிரி நம்ம தயாங் ரீத்துக்கு, நம்ம ஜிம்மின் ஷான், நம்ம ஜங்குக்கு ஹனாக்கும் போட்டாங்க, கையில் போட்டாங்க. நம்ம ஒயனுக்கு ஜின்னுக்கெலாம் அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. வயிற்றுல அப்படியே புளியை கரைக்கிது. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன்னா விமன் குக் 3 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே ஏதோ அந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும்ல, எனக்கு ஜின்னு மாதிரியே தானே இருக்குது. என்ன தான் ஒயனுடைய அந்த பாய் பேபி ஒயன் மாதிரியே இருந்தாலும் ஏதோ 1-2 விஷயம் ஜின்னு மாதிரி இருக்கும்ல. இல்லாமல் இருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து தானே இது பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்றாவது இருக்கும்ல. அந்த மாதிரி சிரிப்பு அதே மாதிரி இருக்காது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா கூட பிறந்த அண்ணன் என்ன தான் ஊரில் இல்லைனாலும் அவன் சிரிப்பு தெரியாமலேயா இருக்கும் தம்பிங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அந்த என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லோரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த 3 ஜோடி இருக்குல்ல, நம்ம ஜங்குக், ஹனா, ரீத்து, தயாங்கு, ஷானு, ஜிமின், இந்த 3 ஜோடி அந்த பக்கமாக பேச போயிடுச்சு. நான் லவ் பண்ண போகிறேன்னு அந்த பக்கமாக ஓடிடுச்சுங்க. நம்ம வாங்க மொட்டை மாடிக்கு போகலான்னு 6 பேர் மாடிக்கு போயிட்டாங்க. நம்ம ஆரம் அவங்களுடைய ஒய்ஃப் ரேணுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகாவுடைய ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. சுகாவுடைய ஒய்ஃப் நேம் மியா. நம்ம ஜேஹப்புடைய நேம் ஜோ. அவங்களுக்கு நம்ம சுகாவுக்கு 2 பாய் பேபிஸ், நம்ம ஜேஹப்புக்கு 2 கேர்ள் பேபிஸ், நம்ம ஆரம்புக்கு ஒரு கேர்ள் பேபி. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஜின்னு வயனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க குழந்தைய வச்சுக்கோங்க. அங்கிட்ட அந்த ஜின்னு அந்த ஜின்னு பாப்பாவை அந்த கஷ்டம் உட்காந்துருக்காரு அந்த சிங்கிள் சோஃபாவில். ஆக்சுவலாக அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாலில்
உள்ள நுழைஞ்சோன்னுமே ஒரு சோஃபா இருக்கும். அது நல்லா பெரிய சோஃபா. சைடில் ஒரு சோஃபா, ஒரு 2 பேர் உட்கார மாதிரி. இந்த சைடு ஒரு சோஃபா, 2 பேர் உட்கார மாதிரி. அதுக்கு சைடு, அந்த சைடில் பின்னாடி சைடில் சிங்கிள் சோஃபா 2 பக்கமும் இருக்குது. அந்த சிங்கிள் சோஃபாவில் இந்த சைடு ஜின்னும், ரைட் சைடு நம்ம வயனும் உட்காந்து பக்க முடிச்சிட்ருக்காங்க. நம்ம வயனுடைய அப்பா, அம்மா, வயனுடைய அத்தை, மாமா, அதான் நம்ம விமின் குக்கோடைய அம்மா, அப்பா, இவங்க 4 பேரும் ஜோடியாக இங்கிட்டு போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. வந்த அந்த 4 பேர் இருப்பாங்கள்ல, எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் அங்கிட்டு கலந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம வயனுக்கு ஜின்னுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மன்ற மாதிரி அவங்க 2 பேர் பக்க முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, திருவிழா கிளம்பின பிள்ளை மாதிரி. அப்போ நம்ம வயனுடைய அம்மா, சாரி நம்ம ஜின்னுடைய அம்மா தான் சொல்கிறாங்க, என்னுடைய ஃபஸ்ட்டு பிள்ளைக்கும் மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா உன்னுடைய பொண்ணுக்கு என் பையனை கட்டி கொடுத்துருப்பேனா அப்படின்ற மாதிரி நம்ம வயனுடைய அப்பா கிட்ட வந்து நம்ம அத்தை, அதாவது விமன் குக்கோடைய அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, என் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லைன்னா இப்போயே எங்கேயாவது முடிச்சு விட்ருப்பேன் என்கேஜ்மெண்ட்டை. அவள்கிட்ட பேசியாது, எங்கள் அத்தை என் தங்கச்சியுடைய பசங்க நல்ல பசங்க தான் அப்படின்னு நான் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது, அவள் தான் போய் எங்கிட்ட மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாளே. ஆமாண்ணே, என்னென்ன வரலையா அவங்ககிட்ட வேலை இருக்காம்மா, அதனால அவங்க கொரியாவில் வேலை இருக்கிறதுனால அவள் விட்டு வந்துட்டாமா. அப்படி என் பையனும் அப்படி தானே விட்டு வந்துட்டானா? எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி தான் இவங்க 2 பேர் விட்டுட்டு ஒருத்தருக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்களோ. எனக்கு தான் என் புருஷனை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஓ, அவ்வளோ பாசமாம்மா? ஆமாண்ணே, அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாப்புல, அதெல்லாம் இன்ன வரையும் நீ அடித்தது கூட கிடையாது அப்படின்னு அவங்க லவ்ஸ் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வயனுக்கெல்லாம் காண்டாகுது. டே என்னுடைய சாபத்தை வாங்கி கொட்டிக்காதேன்ற மாதிரி தான் நம்ம ஜின் அண்டு வயனுடைய மனநிலைமை இருக்குது. நம்ம வயனு ஜின்னெல்லாம் விட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மூஞ்சிக்கு ஒருத்தர். அந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக நம்ம ஆரம், ரேணு, நம்ம சுகா, மியா, ஜேஹோப், ஜோ இவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க 6 பேத்துக்கும் சிரிப்பாக வருது. இவங்க என்னடா பண்ணுறாங்க, இப்போயாவது உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு இருக்குது. இவங்க இப்படி பெக்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு சிரிப்பாக வருது. அப்போ ஆரம் வந்து இந்த பூனை மாதிரி தவந்து வருவாங்கள்ல 4 காலில், அந்த மாதிரி வந்து ஜின்னு காலுக்கடியில் மச்சான் நம்ம ஜின்னு கீழே பார்த்துட்டு, என்னடா இப்போ என்ன மச்சான் பண்ண போகிற, உட்காந்து சாவ போகிற வரியா? எனக்கு ஃபேமிலி இருக்குடா, எனக்கு என் புள்ள இருக்குடா, அதே மாதிரி அங்கேயும் ஒரு புள்ள இருக்குடா, அதையும் கொஞ்சம் பாருடா. எனக்கு எப்படி தூக்கணும்னு ஆசையாக தான்டா இருக்குது. வாயை முறை வேணா அவள் கொடுப்பாளானே தெரியலை. சரி, என்ன பண்ணுறது, நான் வேணா ரேணுக்கிட்ட சொல்லி அந்த பக்கமாக வயனை கூப்பிட்டு போக சொல்கிறேன். நீயே அப்படியே எழுந்திரிச்சு போய் அந்த குழந்தைய வேணா கொஞ்சிட்டு வரியா? நல்ல ஐடியா இருக்குடா, எனக்கு தூக்கணும் ஆசையாக இருக்கு, கொஞ்சம் சொல்கிறியா? இந்த ஐடியா நான் போய் ரேணுக்கிட்ட சொல்கிறேன். இந்த மாரை வந்து ரேணுக்கிட்ட போயிட்டாப்புல. என்னங்க, என்னாச்சு? நீ வயனை அந்த பின் சைடு வழியாக கூப்பிட்டு போறியா? என்னாச்சு? அவனுக்கு அந்த குழந்தைய தூக்கணும்னு ஆசையாக இருக்கான்ட்டு. ஓ, அப்படியா, சரி இரு போனேன் அப்படின்னு நம்ம ரேணு வந்து வயனுக்கிட்ட போகிறான். இவதுக்கு இப்போ இங்கிட்டு வரா அப்படின்னு விட்டு கொடுக்குறோன்னு ரேணுவே பார்க்குறாங்க. என்னாடி, சரி என் கூட கொஞ்சம் வாயேன். எதுக்கு? சரி வா, இரு வரேன் அப்படின்னு நம்ம வயனு ரேணு கூட கிளம்பிட்டாங்க. நம்ம பின்வாசல், இந்த இந்தியாவில் பின்வாசல் இருக்கும்ல, அங்கே போய் நின்றுட்டாங்க. என்னடி, எதுக்குடி இப்போ கூப்பிட்டு வந்துட்டாங்க? எதுக்குடி இங்கிட்டு கூப்பிட்டு வந்த ஆளே இல்லாத இடத்துல? வெயிட் பண்ணு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஜின்னு அங்கிட்டிருந்து வராங்க. நம்ம வயன் பார்க்குறாங்க, எதுக்கு இப்போ இவர் இங்கே வராரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னவே விட்டு கொடுக்குறோன்னு பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு வந்து வயன்கிட்ட நிற்கிறாங்க. ஜின்னுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனால் வந்துட்டாங்க. அவருக்கு அந்த குழந்தைய தூக்கணும்னு இழுத்துட்டு வந்துருச்சு. அவருடைய அந்த மனசு வந்து இழுத்துட்டு வந்துருச்சு. வா, உன் குழந்தை இங்கே இருக்குது, நீ வந்து கொஞ்சன்ற மாதிரி இழுத்துட்டு வந்துருச்சு மனசு. ஆனால் அவருக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரில. அப்போ நம்ம ரேணு தான், அந்த உங்கள் கையில் வச்சுருக்கல பையனை, அவர் தூக்கணும்னு ஆசைப்பட்றாராம், கொடு, அவர் பையன் தானே, வெளுத்து போடுவேன் நீ ஏதாவது சொன்னேன்னா. சரிடி, நீ போ, நீ மூடிட்டு போ, இந்தாங்க அப்படின்னு நம்ம அந்த குழந்தைய இவங்க கையில் வாங்கிட்டாங்க. அந்த பெண் குழந்தைய, ஆண் குழந்தை இங்கிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம ஜின்னுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. நம்ம வயன் பார்க்குறாங்க, இப்போ எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் அழுகிறாருன்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம வயனுக்குமே கண்ணில் டேர்ஸ் நிற்கிது, ஆனால் அவங்களுக்கு வெளியே வரல. ஆனால் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஜின்னு வந்து ரொம்ப
கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்றனால அவர் டக்குன்னு அழுக வந்துருச்சு. நம்ம ஒயின் வந்து கொஞ்சம் ரகடு ஸ்டிஃபாக இருக்கிற பர்சனா. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த அழுக வரலை. நம்ம ஜின்னை வந்து ஒயின் விட்டு குறுன்னு பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பாப்பா வந்து அந்த சைடில் போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அங்கிட்ட படி மாதிரி இருக்கும், மொட்டை மாடிக்கு போகிற படி, அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹை தங்கம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு அந்த அம்மா பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா ஜின்வா கிட்ட அவங்க கிட்டத்தட்ட குழந்தை பிறந்ததுலேருந்து இருந்திருக்காங்களா. ஸோ அதை எப்படி அந்த ஜின்வா கிட்டனா அந்த பாசம் வரும். ஜின்னுக்கிட்ட எப்படி அவங்க கொஞ்சறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த குழந்தை நம்ம மூஞ்சியை பார்த்ததே கிடையாது. அழுகுமா அழுகாதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த குழந்தை வந்து அழுகவே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் சொல்லப்போனால் ஜின்னு தான் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாரா. அவங்க அதாவது யாருக்கிட்டேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்களா. ஆரம் வந்து எப்பயாவது தான் தூக்குவாங்க. அப்போ தூக்குனோமே நம்ம ஜின்னு பாப்பா வந்து அழுதுருவா. அவங்க அப்பாவை தர யாருக்கிட்டையும் போக மாட்டா. இப்போது நம்ம ஒயின் கிட்ட தான் ஒயின் தானே அம்மா. ஸோ அம்மான்ற ப்ரெசன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு தெரியுது போல். அதனால அந்த குழந்தை வந்து அழுகலை. நம்ம ஜின்னுக்கெலாம் ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ குழந்தை அழுவாளே, நம்ம வேறு கொடுத்துட்டோமே. நம்ம ஒயினுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா ஒயின் வந்து ஜின்வா மேக்ஸிமம் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அது திரும்ப ரேணு கிட்ட கொடுப்பாங்க. அப்படின்னா ரேணு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்க. இப்போ ஆரம் கூட தனி வீட்டுக்கு போனதுனால எப்பயாவது தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ ரேணு மூஞ்சியை வந்து நம்ம ஜின்வா வந்து மறந்துட்டா அப்படின்னாலும் அழுவும் அவனும். ஸோ ஒயினை தவிர வேறு யாருக்கிட்டேயுமே நம்ம ஜின்வா போக மாட்டானா. அவங்களுக்கும் ஒரு பயம். அதாவது அந்த படியில் ஜின்னும், இந்த சைடு படியில் நம்ம ஒயினும் உட்காந்துருக்காங்களா. நம்ம ஒயின் வந்து ஜின்னுவை பார்க்குறாங்க, நம்ம ஜின் வந்து ஜின்னுவை பார்க்குறாங்க. அப்பா அழுகலை. நான் கூட அழுகுன்னு நினச்சேன்ற மாதிரி ரெண்டு பேரும் நினச்சிட்டு அவங்க குழந்தைய குஞ்சிட்டு நம்ம ஒயின்கிட்ட நம்ம ஜின்னு வந்து ஜின்னுவை கொடுத்துட்டு நம்ம ஜின்னுவை ஜின்னுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்கிட்ட உள்ளே வந்துட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து அப்போ தான் பார்க்குறாங்க, இவங்க எங்கடா போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸு வந்து அந்த குழந்தைங்க மூஞ்சியவே பார்க்குறாங்க. நம்ம ஜின்னோடைய அம்மாக்கெலாம் இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஏன்னா லைட்டாக அந்த சிரிக்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த ஜின்வை சிரிக்கும்போது லைட்டாக நம்ம ஜின்னு மாதிரியே வந்துட்டு போதா. நம்ம ஜின்னோடைய அம்மாக்கெலாம் இந்த குழந்தை என்ன நம்ம ஜின்னு மாதிரியே சிரிக்குது. ஏன்னா ஜின்னை பெற்றவங்களுக்கு தெரியாதா அந்த குழந்தை வந்து யார் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்குமே லைட்டாக ஏதோ ஒரு பொறி தட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஜின்னை வந்து ஜின்னுடைய அம்மா வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த பாட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு தான் ஃபைனல் பார்ட்டுடா. அதில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜின்னோடைய அம்மா வந்து ஜின்னாவை பார்த்துட்டு ஏதோ லைட்டாக அவங்களுக்கு பொறி தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு கூப்பிட்டு போனாங்க. அது எப்படி வெடிக்க போகுது, என்ன பிரச்சனையாக போகுது, பிரச்சனைக்கப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே லவ் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம்டா. பாய் டியர் ஜெல்ல குட்டீஸ். அதை நான் சூன் போட்டுறேன்டா.